எப்படியா நடக்கணும்? நாயை காப்பாற்ற போய் நம்ம ஆளு கையில் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஹலோ கைஸ், நான் உங்க பாசித். இன்னைக்கு நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி செய்யறதுக்கு பக்கத்து கொல்லியிலேருந்து விறகு திருட்டு வரும்போது கொல்லிக்காரன் பார்த்துட்டு, நான் வெட்டின விறகு ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னு திட்டிட்டு இருக்கும்போது, உங்களுக்கும் ஒரு பிளேட் பிரியாணி தரோன்னு சொன்ன உடனே சரிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்களும் கொண்டு வந்த பொருள் எல்லாம் தனியாக கொண்டு வந்து வச்சு ஒருத்தனும் ஒரு பொருளை எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவன் உயிரை கொடுத்து வெங்காயம் மிளகான்னு வெட்டிட்டு இருந்தா, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம கூட வந்த பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்கப்பா. வந்து வெங்காயம் வெட்டுங்கடா, நான் இப்போ சிக்ஸ் அடிச்ச மாதிரி ஒன்னே அடிப்போம் ஓடுறான்னு என்னை திட்டி அமுச்சு விட்டாங்க. சரி, நானும் கிளம்பி வந்துட்டேன். பக்கம் போய் பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், செஃப் இன்னும் வரல, அதுக்குள்ள நானே பற்ற வச்சு நானே அடுப்பு மேலே வச்சுட்டேன்டான்னு சொல்லி தக்காளி எல்லாம் ஸ்டைலா வெட்டிட்டு புதினா எல்லாம் கிள்ளி விட்டுட்டு, நம்ம பசங்க சாப்பாடு செய்ய தெரியுமான்னு கேட்ட உடனே ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்டை துபாயில இருந்து நேராக கூப்பிட்டுட்டாரு. இங்கே அவர் வந்து ஒன்று ஹபீபின்னு சொல்லிட்டு அவர் கரண்டியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஸ்டைல் ஒன்று காமிச்சிட்டு, நான் வர வரைக்கும் உங்களால பொறுத்துட்டு இருக்க முடியாதான்னு கேட்டுட்டு தக்காளியை கொண்டு வாங்கடான்னு சொல்லிட்டு தக்காளியை கொண்டு வர சொல்லிட்டாரு. கொண்டு வாங்கப்பா, எனக்கு அடுத்த ஆர்டருக்கு போகணும்னு சொல்லி கத்திட்டு தக்காளியை கொண்டு வரணுன்னே தக்காளியை மசாலா உள்ள போட்டுட்டு இன்னொரு பையன் கிண்ட ஆரம்பிச்சிட்டான். இன்ட்ரெஸ்டா சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது நெருப்பு ஒழுங்கா எரியில இருந்து பக்கத்துல இருந்த பையனை நெருப்பு ஒழுங்கா பத்த விடான்னு கத்திட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு. மசாலா கிண்டிட்டே இருக்கும்போது கேமரால வீடியோ எடுக்குதுன்னு சொன்னோடனே சிரிச்சுட்டு ஹைன்னு ஒரு கையை காமிச்சிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்து பார்க்கலான்னு பார்த்த உடனே கறி போடுற நேரம் ஆச்சுன்னு கறி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் கறி எடுத்து மெதுவா போட்டுட்டே இருக்க செஃப் கொஞ்சம் கொஞ்சமா கிளறி விட்டுட்டே இருந்தாரு. 3 கிலோ கறியையும் முழுசா மசாலால போட்டுட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து பசங்க எல்லாம் கத்துறாங்க, மாஸ்டர் வராறான்னு. யாரா மாஸ்டர் இருந்து திரும்பி பார்த்தா நம்ம தில்லி மச்சான். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு திரும்பவும் செஃப் கிட்ட வந்துட்டோம். அவர் பார்த்தா உப்பு செக் பண்ணிட்டு இருந்தாரு. மசாலால உப்பு கம்மியா இருக்குன்னு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு விட்டுட்டு உப்பு செக் பண்ண உடனே உப்பு சரியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப காமிக்க போறவரு தான் எங்க ஊர் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருக்கிற ஒரு வைக்கிறது தான் நியாயம், இருக்கிறது தான் சட்டம்னு. இவரை நம்ம செஃப்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா நம்ம செஃப் எங்கேயும் தெரிச்சு ஓடுறாருப்பா. எங்க ஓடுறாருன்னு பார்த்தா கிரிக்கெட் விளையாட போறாருன்னு சொல்றாரு. சரி, அவர் போனா விளையாடிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருச்சுன்னு செக் பண்ணிட்டு கறி வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அரிசியை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இருந்தா ரொம்ப பேசுற போய் வாழை இலையை அறுத்துட்டு வராருன்னு எங்களை அமுச்சு விட்டாங்க. சரி, நாங்களும் எங்கேயோ போய் வாழை இலையை அறுக்க போயிட்டோம். இல்ல படபடா வாழை இலையா பார்த்து ஒரு 4 வாழை இலை அறுத்துட்டு நாங்களும் எங்க இடத்துக்கு திரும்பி வந்து நீட்டா வச்சுட்டோம். இன்னும் பிரியாணியே தம் ஆகல, அதுக்குள்ள நம்ம பசங்க இலையை போட்டு உட்காந்துட்டாங்க. பிரியாணியை நல்லா டெக்கரேஷன் பண்ணி நம்ம செஃப் ஒருத்தருக்காக கொண்டு வந்து பரிமாற ஆரம்பிச்சுட்டாரு. அவங்க கேட்ட அளவுக்கு பிரியாணியை போட்டுட்டு அவரும் கொஞ்சம் போட்டுட்டு அவரும் சாப்பிட உட்காந்துட்டாரு. நானும் சாப்பிட உட்காந்துட்டு எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு வெளியே கொண்டு போய் ஓரமா போட்டாரு நம்ம ஃப்ரெண்டு. சாப்பிட்டு முடிச்சு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி கைஸ், அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.